அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாட்களாக மனக்குழப்பத்தில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அவதியுற்று வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமையிருக்குது. அந்த வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதனும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் ராகுவோடு இணைந்து பலம் குன்றிய நேரத்தில் எதையும் நிதானமாக செய்யுங்க. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செய்வது நல்லது. சாதகமான வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2-11 புதன் கும்பத்தில் இருந்து ராசியை பார்க்கும் அமைப்பால வருகின்ற தகவல்கள் வடிகட்டி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்க. இல்லைனா தேவையில்லாத விஷயங்களை தூர தெரிவது நல்லது. யார் எது சொன்னாலும் அவற்றை நம்ப வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. அதே போல தகவல் தொழில்நுட்பம், கணிப்பொறி, பத்திரிகை முதலிய தொழில்களில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. பணிச்சுமையாக கருதி மறுத்து விடாதீங்க. பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட்டு விட வேண்டாங்க. காரணம் ராசிநாதன் பலம் குறைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சுக்கிரன் வக்ரம் பெற்றிருப்பதால சில காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் கூட மனதில் திருப்தியும் நிம்மதியும் இல்லாத நிலை உருவாகுங்க. வாயு தொல்லை, முழங்கால் வலி முதலிய பிரச்சனைகளால் அவதிப்படலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் தைரியம் ஒன்றே உங்களுக்கு துணை என நம்புங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் வருமானம் நல்லபடியாகவே நீடிக்குதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இருந்தாலும் கூட பண வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை குறிக்கும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால உடல் நலனில் சற்று பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவை உங்களால் தவிர்க்க இயலாது. நிரந்தர மருத்துவ சிகிச்சை எடுத்து வரும் நோயாளிகள் மற்றும் வயோதிகர்கள் மருந்துகளை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வது நல்லது. இரவு நேரங்களில் கழிவறைக்கு செல்லும் போது கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. கிரக நிலைகளின்படி கீழே விழுந்து அடிபடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் ஆழ்ந்து சிந்தித்து அதன் பின்னரே வரனை நிச்சயிப்பது அவசியங்க. நெருங்கிய உறவினரிடையே கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி பகவானால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடும். சிறு உடல் உபாதையானாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அவரிடம் சிறந்த ஆலோசனை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்து தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட பணிகளில் பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளில் சிலர் உங்களிடம் அளவுக்கு மீறிய கண்டிப்புடன் நடந்து கொண்டாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காப்பது எதிர்கால நலனுக்கு உகந்துங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. வேறு வேலைக்கு முயற்சிப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் காணலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு
ஒருத்தது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது, 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு சேர்ந்திருப்பதும் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதை எடுத்து காட்டுதுங்க. கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனை ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுக்கும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தள்ளி போடுவது நல்லது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அல்லது பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வது சம்பந்தமான முயற்சிகளில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகநிலைகளின்படி சற்று சிரமமான இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுக்கிரனும் செவ்வாயும் அவ்வப்போது கை கொடுத்து உதவுவாங்க. மற்ற அனைத்து கிரகங்களுமே அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. வாய்ப்புகள் அளவோடு கிடைக்குங்க. கைக்கு கிட்டும் சந்தர்ப்பங்களில் கூட வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாக இருக்கும் என்பதால் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரனும் செவ்வாயும் அவ்வளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை நீங்கள் பேச்சில் கட்சி தொடர்புகளிலும் போட்டிகளிலும் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை செல்வாக்கு உங்கள் மீது நம்பிக்கையும் அபிமானமும் உயர்மட்ட தலைவர்கள் இருவரின் பங்கு பலமும் ஆதரவும் உங்களுக்கு துணை நிற்கும் விதத்தில் அமைஞ்சிருக்குது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபதிகளான அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆரோக்கியத்தை குறிப்பாக அஷ்டமஸ்தானம் சூரியன் ராகுவினுடைய சேர்க்கையினால் பாதிக்கப்படுவதால் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம். உங்களுடைய நற்பெயருக்கு பங்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால் முன்கூட்டியே கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு விவசாயத்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள பூமி கிரகங்களான செவ்வாய் பூரண சுபபலத்துடன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நல்ல விளைச்சலும் அதற்கேற்ப வருமானமும் கிடைக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. நவீன விவசாய வசதிகள் கிடைக்க இருக்கு. தண்ணீர், உரம், இடுபொருட்கள், கால்நடைகள் ஆகிய அத்தியாவசிய தேவைகள் சற்று தாராளமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக வலம் வருகிறார். இருந்தால் குருவினுடைய நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேற்றுமை கவலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெருங்கிய உறவினர்களுடைய தேவையற்ற தலையீடு குடும்ப நிம்மதியை பாதிக்குங்க. மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சிம்மராசினியர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையுள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. தினசரி எழுந்தவுடன் கிழக்கு நோக்கி நின்று சூரிய உதய காலத்தில் சூரியனை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.